Hello friends, welcome to Basha's Kitchen. Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல Chettinad homemade மசாலா வச்சு ஒரு மட்டன் சுக்கா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா இந்த மட்டன் சுக்கா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம வீட்லயே prepare பண்ணிரலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் சுக்கா செய்யறதுக்கு இங்க நான் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துர்க்கேன். இதுல இப்போ நம்ம பிரஷர் குக்கர்ல சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊத்தி வேக வைக்க போறோம். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சுக்காக்கு நம்ம நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி வச்சு கரெக்டாக 2 விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம செட்டிநாடு ஹோம்மேட் மசாலா தயார் பண்ணலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, அப்புறமா பிளாக் பெப்பர் அதாவது மிளகுத்தூள், சோம்பு, ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். இதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலையும் 2லேருந்து 3 வத்தலும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம பவுடராக திரித்து வச்சுக்கணும். இது ஆறிட்டுருக்க டைமில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், அப்புறம் ஒரு மராட்டி மூக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் இல்லாட்டினா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த எண்ணெயில். அடுத்ததாக வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டனை தண்ணியோடு சேர்த்து இந்த மாதிரி சேர்த்துருங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மட்டனில் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால இந்த தண்ணியோடு தான் இதை நம்ம வேக வைக்கணும். தண்ணி ட்ரை ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம இங்கே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி இந்தளவு ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஹோம்மேடாக செஞ்ச செட்டிநாடு மசாலா சேர்த்துக்கலாம். இது 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புலையும் ஸ்பைஸ்க்கு ஏற்றாப்புலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு மட்டன் சுக்கா ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.